துன்பம் வரும் வேலையில சிரிங்க. ஏண்டா நீங்கெல்லாம் கெட்டிக்காரங்க, நாங்க ஏமாளிகளா? நீங்கெல்லாம் அறிவாளி புச்சாலியே, நாங்க பைத்தியக்கார பயிலா? இந்த ஆட்டத்தை நான் ஆடி காட்டல, நான் பிரபாகர மாறன் நீங்க நடத்தி காட்டுவேன். அப்படியே பேசிட்டுவாங்க. சரி, எனக்கு இந்த நிலம் அதிகாரம் சிக்காம போகாது, நான் விட்டு போறதா இல்ல. எங்க ஊர்ல பம்பரம் சுத்தி விடுவாங்க தம்பி. முதல்ல வேகமா சுத்தும், அதுக்கு ஆணி கீழே இருக்கு, தரையில ஊண்டி இருக்குன்னு நீ கண்டுபிடிக்க முடியாது. சுத்தி விளையாண்டு பாரு. நாங்க வந்து சுத்தி பம்பரத்தை சரியா வச்சிருப்போம், எச்சியை தொட்டுக்கிட்டு ஆக்கர் போடுறதுக்கு. அவர் அப்படியே சுத்தி 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 தலை சுத்தி டப்புன்னு விழுவாரு, ஒரே அடியா போடுவார், ரெண்டா தெரிச்சு ஓடும் பம்பர கட்டை. அது மாதிரி நீ ஆடி விழுகும்போது மண்டையில ரெண்டா போடல, நீ பார்த்துக்கிட்டே ஆக்கர் போடுவேன். நாங்க நிதி ஒதுக்கு 2000 கோடி நிதி ஒதுக்கீடு, 4000 கோடி நிதி ஒதுக்கீடு. எங்கப்பா அந்த நிதி ஒதுக்குறோம் தானங்க சொன்னா? ஒதுக்கணும். அது எங்கங்க? அதை பதுக்கணும். அப்புறம் தேர்தல் வரும்போது கொஞ்சம் பிதுக்குவோம், அதை உங்க வாயில திணிச்சு விடுவோம், கையில கொடுத்து விடுவோம். அதை வச்சுக்கிட்டு நீங்க 5000 ரூபாய் கொடுத்துட்ட. நீ 2 பெட்டி வச்சிருக்க, ஒண்ணு பண பெட்டி, இன்னொன்னு ஓட்டு பெட்டி. இந்த 2 பெட்டியை தாண்டி எங்களை மாதிரி பிள்ளைகள் எங்கிட்டு வர்றது? பதில் சொல்லணும்ல. இது வந்து வேலை இல்லாத ட்ரெய்லர், யானைக்கு அவசரத்தை சகதையா இருக்க. முதல் ஓட்டு பெட்டியை ஒழிக்க நீ தயாரா இருக்கியா? இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை நீ கைவிட தயாரா இருக்கியா? உலகம் முழுமைக்கும் கைவிட்டான். கடைசியா பங்களாதேஷும் விட்டுருச்சு, நைஜீரியாவும் இந்தியாவும் தான் வச்சுக்குது. ரெண்டும் ஊழலில் தலைத்த முதன்மையா இருக்கிற நாடுகள்ல இந்த 2 நாடு வச்சுக்கிட்டு அழுகுது. உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை தயாரிச்சு தர ஜப்பான் பயன்படுத்துதா? உலகத்தில் மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து பெரிய வல்லாதிக்கம் இருக்க அமெரிக்கா பயன்படுத்துதா? ரஷ்யா இல்ல சீனா, எந்த நாடாவது பயன்படுத்த? நீ எதுக்கு இதை வச்சுட்டு அழுகிற? எல்லாம் வாக்சீட்ல தானே இருக்கான். நீங்க எந்த தொலைக்காட்சின்னு சொல்லுங்க. நீங்க போடுவீல அண்ணன் பேசுறது, துண்டிக்காம போடணும். எடுங்க, எடுத்து துண்டிக்காம போடுவீல. போடலைனாலும் எங்காலும் எடுக்கிறான், நாங்க போடுவோம். ஆனா நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து கேடுகட்ட கேவலங்கட்ட அரசியல், தேர்தல் அரசியல். மக்களின் தேவை என்ன, அதை நிறைவேற்றுவதற்கான சேவை என்ன? தேவை மக்களின் தேவை அரசியல், அதற்கான சேவை அரசியல் இந்த நாட்டுல இருந்தது யாராவது ஒருத்தர் சொன்னதா? வெறும் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான். தேர்தலை நோக்கியதான் உங்க திட்டம், சட்டம், பேச்சு, எழுத்து, சிந்தனை எல்லாம் இருக்கு. எங்க மக்களுக்கானது எங்க இருக்கு? ஏன் நீங்களா கேட்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு வலிமையான ஊடகங்கள் வச்சு நாங்க தான் பேசணுமா? நீங்க பேச மாட்டீங்களா? ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 12,000 கோடி தம்பி. நீங்க தான் பெண்ணிய உரிமை பேசுனீங்க, ஐயா பெரியாள் வழியில, அண்ணா வழியில. நீங்க தான் பெண்களுக்கான கல்வி பேசுனீங்க. பெண்களுக்கான கல்வி கொடுத்து, உரிமை கொடுத்திருந்து, வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தா எங்க அம்மா ஏன் 1000 ரூபாய் கையேந்திரா? எங்க அக்கா ஏன் கையேந்திரா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செய்யறதுக்கு நான் திட்டம், சம்பாதிக்கிறதுக்கு நான் திட்டம் சொல்லிட்டா, நீங்க நகரத்தில் இருக்கீங்களா? அம்மா தையல் பயிற்சி தரேன், தையல் மிஷின் தரமா, தச்சு கொடுக்குமா? நாங்க அரசு கார்மெண்ட்ஸ் வைக்க முடியாதா? கூட்டுறவு சொசைட்டி வைக்கிற மாதிரி வைக்க முடியாதா? அம்மா ஊரு தயாரிச்சாங்கம்மா, நீங்க இந்த பொடி இருக்கணுமா, சாம்பார் பொடி தயாரிங்கம்மா, அப்பளம் தயாரிங்கம்மா, வடகம் தயாரிங்கம்மா. இதெல்லாம் எங்க பெண்களுக்கு எங்க அம்மாவுக்கு செய்ய தெரியாதா? சொல்லுங்க. ஆச்சி மசாலா, சக்தி மசாலா மாதிரி எங்க பெண்களை வச்சு நீங்க மசாலா தயாரிக்க முடியாதா? அந்த மாதிரி இந்த 12,000 கோடியில இந்த திட்டத்தை கொடுத்து ஒரு தற்சார்பு வாழ்க்கை நிலையை எங்களுக்கு தர முடியாதா? எங்க அக்கா தங்கச்சி, எங்க ஆத்தா பெரியத்தாவுக்கு தர முடியுமா? முடியாதாச்சு. சிற்றூரா ஆடு வளங்க, மாடு வளங்க, பட்டுப்பூச்சி வளங்க, நாட்டுக்கோழி வளங்க, இதெல்லாம் நீங்க செய்ய முடியாது. பாய் பின்னுங்க, கொட்டான் பின்னுங்க, கூடை பின்னுங்க. என்ன உங்க பிரச்சனை? இந்த 12,000 கோடி 12,000 எவ்வளவு நாளைக்கு கொடுத்துருவா? எத்தனை ஆண்டு கொடுத்துருவா? 9 லட்சம் கோடி கடன் வச்சிருக்க, எத்தனை ஆண்டு கொடுப்ப? ஒரு தன்னிறைவுக்கு, ஒரு தற்சார்பு வாழ்க்கை நிலைக்கே வரவே மாட்டேங்கிறீங்களே. இந்த ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர், மதிப்புமிக்க ஐயா தலைவர் அவர்கள், எங்க தாத்தா இமானுவேல் சார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து பல ஆண்டுகளா ஒரு மண்டபம் கட்டுங்க, மணி மண்டபம் கட்டுங்க அப்படின்னு பல ஆண்டுகளா கோரிக்கை வச்சா எல்லா அரசுகிட்டையும். இப்போ திமுக அரசு அவருக்கு மணிமண்டபம் கட்டுமா? ஏன்னு கேளுங்க, அவர் போன வாரம் தான் இறந்திருக்காரு. இப்ப இவர் இன்னைக்கு நேத்த கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதனால இவர் இப்ப மணிமண்டபம் கட்டுறாரு. 46 வருஷம் ஆச்சுங்க அவர் இறந்து. 46 வருஷத்துல எத்தனை நினைவு தினம் வந்திருக்கு? நீங்க எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க? தேவேந்திரர் ஓட்ட வாங்கணும். இந்த ஓட்டை பொறுக்கி திங்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? உண்மையிலே உளமாற என் உணர்வுக்கு, என் உரிமைக்கு, என் உயிருக்கு என்னைக்கு நிற்பீங்க? என்னைக்கு என் சாவுக்கு ஆத்மார்த்தமா அழுவீங்க? ஒப்புக்கலாம என்னைக்கு உண்மையிலே அழுவீங்க? என்னைக்கு அழுவீங்க? 46 வருடங்களுக்கு அறிவிக்கிறீங்கன்னா
இப்ப கட்டிடுவீங்களா இல்ல செங்கல் சிமெண்ட்டை மட்டும் கொட்டி வச்சுட்டு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிப்பீங்களா வேலையை? கட்டிடுவீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஒருவேளை தென் மாவட்டங்களில் வாக்கெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதை அப்படியே கடப்பில் போட வேண்டியதான். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் எத்தனை ஆண்டுகளா கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க ஐயா அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அடிக்கல் நாட்டுது. அது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி போய் இவர் 10 ஆண்டா இருந்தார். குறைஞ்சது 20 வருஷம் ஆச்சா? 20 வருஷமா ஒரு செங்கலை நட்டாங்க. அந்த ஒரு செங்கலையும் தம்பி உதயநிதி தூக்கிட்டு ஓடிட்டார். இதெல்லாம் நான் சிரிக்க சொல்லல, வலியோட வேதனையோட நீங்களும் சிந்திங்க. நீங்க சிந்திச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்களா, நீங்க சிந்திச்சிங்களா அண்ணனோட கோவக்காரனை மாறிடுவீங்க. ஐயா என்னடா கொடுமையா இருக்கடான்ட்டு. அதனாலதான் இந்த கோவத்தை உங்களுக்கு நீ கொஞ்சம் வச்சுக்கிற பயிர்ந்து பிரிச்சு அழிக்கிறேன். கொடுமை தானே தம்பி. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஏமாற்று தம்பி சொல்லுங்க நீங்க. 46 வருஷம் ஆச்சு அந்த மகன் செத்து, எங்க தாத்தா இறந்து போய். அவருக்கு மரியாதை செய்யணும்னு நீங்க எப்போ செஞ்சிருக்கலாம். சரி, வந்தபோது ஒரு வச்சு மண்டபம் திறந்திருந்தா அவர் இல்ல நோக்கத்தில் செய்யறாரு, வாக்குக்காக செய்யலைன்னு இருக்கும். கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய், நன்றி நன்றி நன்றி, அதுல 1000 ரூபாய் முடிச்சு. என்னவோ ஒண்ணு மாறுதல். அப்போ நாட்டை நேசிக்கிற ஒரு கையில நாடு இருந்துச்சு. காமராஜர்னு ஒரு தலைவன் தனக்கு கிடைக்காத கல்வி நாட்டு குடிகளுக்கு, நான் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சாரு. ஓடி ஓடி எல்லாம் படிக்க வச்சாரு. இவங்க தெரு கடையில திறந்து குடிக்க வைக்கிறாங்க. தம்பி கேட்கிறார், பான்பராக்கு குக்கா இதெல்லாம் வந்துருச்சுன்னே, கஞ்சா கிஞ்சா அப்படின்னு எல்லாம் நீங்க தான் கேட்கிறீங்க. மாணவர்கள்லாம் அப்படி மயக்கத்திருக்காங்க. என்னைக்காவது அதை பத்தி அவர் பேசுறாரு, அதை பேசுவாரு. கல்லூரி வளாகத்துல விடுதியில தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு இது எளிதா கிடைக்குதுன்னா காரணம் என்ன? இவர்களுக்கு பேசும்போது பான்பராக்கு குட்கா கஞ்சா அபின் இதெல்லாம் மது, இதெல்லாம் போதைப் பொருள். ஆனா அரசு சரக்கு கடையில விற்கிது பாருங்க, டாஸ்மார்க்ல பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் இதெல்லாம் கோயில்ல கொடுக்குற தீர்த்தம், புனித நீர் வாங்கி குடிச்சிட்டு போறோம். கோயில்ல கொடுப்பாங்களே தீர்த்தம் கொடுப்பாங்களே, அதான். என்னன்னா, நான் முதல்ல உங்ககிட்ட தம்பி நீங்க கேட்டதுதான் சொல்றேன். ஒரு நாட்டின் குடிகள்ல ஒரு நாடுன்னு எனக்கு எப்ப பச்சு வரும் தம்பி, இந்த நாட்டின் வளம் இருக்குல்ல, அந்த வளம் அந்த நாட்டின் குடிகள் எல்லாருக்கும் பொதுமையா இருந்தாதான் வளம் வரும், ஒரு பற்று வரும். இப்ப உங்ககிட்ட இருக்கிற நீர்வளம் எனக்கு வரும், எனக்கு இருக்கிற வளம் உங்களுக்கு வரும் அப்படின்னா தான் ஒரு பற்று வரும். உங்களுடைய நீர்வளம் உங்களுக்கே அப்படின்னா என்னுடைய நிலத்தின் வளமும் எனக்கே தானே, அப்படித்தானே பார்க்கணும். இப்ப என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் எனக்கே இருக்கா, எல்லாருக்குமா இருக்கா? எல்லாருக்குமா இருக்கு. எனக்கு தடையற்ற மின்சாரம் இருக்கா? நான் இருட்டுல இருக்கேன்ல. சிற்றூர்களை 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் கூட மின்சாரம் முழுமையா கிடைக்கல. அப்ப நான் இருட்டுல கிடந்துட்டு என்னை சார்ந்த மற்ற இனங்களுக்கெல்லாம் இந்த நிலத்துல மின்சாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன்ல, அப்படித்தானே நீ எனக்கு நீரை கொடுக்கணும். அதை ஏன் கொடுக்கல? எனக்கே பத்தலைங்கிற வார்த்தையை சொல்லியில, அப்படி நானும் எனக்கே மின்சாரம் பத்தலைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தேசம் எங்க ஒற்றுமையா இருக்கும்? இறையாண்மை எங்கிட்டு இருக்கும்? அதையும் ஆள்றவங்க கேட்கல, அந்த யாருமே கேட்கல. நாங்க கேட்டா இதுல எங்க பாசிசம் வருது? ஏண்டா நீங்கெல்லாம் கெட்டிக்காரங்க, நாங்க ஏமாளிகளா? நீங்கெல்லாம் அறிவாளி புச்சாலியே, நாங்க பைத்தியக்கார பயிலா? எப்படி இது? தேசப்பற்று எங்களுக்கு தான் இருக்கணும், இறையாண்மை தேச ஒற்றுமையில எங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. அப்போ இல்ல, இதெல்லாம் கொடுமைங்க, இதெல்லாம் கொடுமை. நாங்களும் அப்படித்தான் செய்வோம். நெய்வேலி பழுப்பு நெறிக்கு மின்சாரத்துக்கு ஒரு மின்சார மேலாண்மை வாரியம் ஒண்ணு போடுவோம். நாங்களும் மின்சார ஒழுங்காற்று குழு ஒண்ணு போடுறோம். அது சொல்லுங்களேன், இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு பத்தலைங்க. இந்த ஆட்டத்தை நான் காட்டல, நான் பிரபாகர மாநில எழுதி நடத்தி காட்டுவேன். நன்றி சும்மா அப்படியே பேசிட்டுவாங்க. சரி, எனக்கு இந்த நிலம அதிகாரம் சிக்காம போகாது, நான் விட்டு போறதா இல்ல. அன்னைக்கு மாட்டினேன்னு வச்சுக்க, கெஞ்சனி என் நரிமணம் பெட்ரோலை தூக்கிட்டு போயிடுவேன். அணுவுல வெடிச்சா நான் ஜாகணும், எங்க ஆத்தால பெண் ஜாகணும், எல்லாரும் மின்சாரத்தை எடுத்துட்டு போயிடுவேன். என்னோட மீத்தேன் ஈத்தனி என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து, சிறுநீரத்தை அறுத்து, இதயத்தை அறுத்து நீங்க எல்லாரும் பயாக்கஸ் எடுத்துட்டு போயிடுவீங்க. என்னை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. தண்ணி விடுறான்னா தரமாட்டேன். காவிரியில தண்ணி கொடுத்தா நான் 3 போகம் விவசாயம் பண்ணுவேன். விவசாயம் பண்ணா மீத்தேன் ஈத்தனி எடுக்கிறது எப்படி? அதானே ஒரு திட்டம், அதானே. ஆடுங்க, எவ்வளவு காலத்துக்கு ஆடுன்னு பார்க்கணும். எங்க ஊர்ல பம்பரம் சுத்தி விடுவாங்க தம்பி. முதல்ல வேகமா சுத்தும், அதுக்கு ஆணி கீழே இருக்கு, தரையில ஊண்டி இருக்குன்னு நீ கண்டுபிடிக்க முடியாது. சுத்தி விளையாண்டு பாரு. நாங்க சுத்தி பம்பரத்தை சரியா வச்சிருப்போம், எச்சியை தொட்டுக்கிட்டு ஆக்கர் போடுறதுக்கு.
அவர் அப்படியே சுத்தி 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 தலை சுத்தி டப்புன்னு விழுவாரு. ஒரே அடியா போடுவார். ரெண்டா தெரிச்சு ஓடும் பம்பர கட்டை. அது மாதிரி நீ ஆடி விழுகும்போது மண்டையில ரெண்டா போடல, நீ பாத்துக்கிட்டே ராக்கர் போடுவேன். நான் சும்மா உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு தம்பி, இது ரொம்ப ஆழமான இது. நான் நிறைய பேசிட்டோம். ஆனாலும் நான் வலியோடு உங்களுக்கு பகிர்றேன். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உயிர் ஆகாரமா இருக்கிற நீர், இதெல்லாம் ஒரு தேசத்தின் குடிகளுக்கு பொதுமை. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடற்றி சரியாக சமமாக பிரித்து கொடுக்கப்படணும். அதுக்கு தான் பொதுமையாக ஒரு அரசை கட்டுறோம், ஒரு அரசை நிறுவனம். இது எல்லாமே தனியார் மயப்படுத்தி உயர்ந்த ஒரு விற்பனை பண்டமாக சந்தை பொருளாக மாற்றிவிட்ட நாடு மக்கள் நலன் பற்றி பேசுவது எவ்வளவு வேடிக்கையானதுன்னு பாரு. அரசு பள்ளிகளின் தரம் என்ன? அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை விழுக்காடு எவ்வளவு? அரசு பள்ளிகளின் கட்டடத்தின் தரம் என்ன? ஆனா நீங்க காலையில உணவு போடுறீங்க, உப்மாவை தவிர என்ன போடுவீங்க? உப்மா போடுவீங்க, இல்லைன்னா ரொம்ப திட்டுறாங்கன்னா சேமியா போடுவீங்க தானே? அதுக்கு ஒதுக்குற நிதி எவ்வளவு கேட்டா, நாங்க என்ன நிதி ஒதுக்குனீங்களே அது எங்கன்னு கேட்டா, அந்த வார்த்தையை திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. நிதி ஒதுக்கீடு தானே, அது நல்லா படிங்க. ஒதுக்கீடு தானேங்க, ஒதுக்கிட்டோம். நிதி அளிக்கிறோம், நிதி வழங்குகிறோம்னு சொன்னா தானே வழங்குவோம். நாங்க நிதி ஒதுக்கு 2000 கோடி நிதி ஒதுக்கீடு, 4000 கோடி நிதி ஒதுக்கீடு. எங்கப்பா அந்த நிதி ஒதுக்குறோம் தானங்க சொன்னா, ஒதுக்கணும். அது எங்குங்க? அதை பதுக்கணும். அப்புறம் தேர்தல் வரும்போது கொஞ்சம் பிதுக்குவோம், அதை உங்க வாயில திணிச்சு விடுவோம், கையில கொடுத்து விடுவோம். அதை வச்சுக்கிட்டு நீங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு, 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. 1000 ரூபாய்க்கு கோலமா வாங்கி வாசல்ல கோலம் போட்டதுக்கு 1000 ரூபாய் போச்சு. சரி, நீங்க ரசிப்போம், வரவேற்போம். இந்த திட்டம் எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பாருங்க. ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியுதா? பழைய ஓய்வூதிய தொகையே கொடுக்க முடியுதா அவங்களால? பணி செய்த ஆசிரியர் வேலை இந்த ஓய்வு பெற்றுக்காங்க கொடுக்க முடியுதா? நீங்க போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை பிடித்த பணம் இருக்குல்ல, அவங்களுக்கு கொடுக்க முடியுச்சா? கொடுக்க முடியுதா அவங்க கிட்ட? துப்புரவு பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள் ஏன் வேலையை விட்டு நிக்கிறீங்க? சம்பளம் கொடுக்க காசு இல்லை. அப்ப இந்த மாதிரி எவ்வளவு நிர்வாக சிக்கல் இருக்கு. அதுல இதை வாக்கு பறிக்கிறதுக்காக செய்றீங்க. சரி, நீங்க தான் செய்வீங்க, உங்களுக்கு எது தெரியுமோ அதான் செய்வீங்க, அதுல ஒண்ணும் பேச முடியாது. ஐயா நினைக்கிறாரு 100 விழுக்காடு நான் இதோட நிறைவேற்றிட்டேன்னு. அந்த 100 விழுக்காடு நிறைவேற்றினதை ஒரு தடவை அவர் பார்த்து படிக்கிறாங்கல்ல, பட்டியல் போட்டு இதை நிறைவேற்றினேன், இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன், இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. கூட்டுறவு வங்கியில போய் நகை அடமான வைங்க, நாங்க வந்தவனை திருப்பி தர்றோம்னு சொன்னது யாரு? வரும்போது நீட்டு தேர்வை ரத்து பண்ணிடும்னு சொன்னது யாரு? எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? இந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை மகளிருக்கானது, டாஸ்மார்க் யாருக்கானது? அதுல குடிச்சு 2,80,000 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல அந்த தாலி அறுத்த கணக்கு யாருல வருது? யார் கணக்குல வருது? அது எந்த மாதிரி சேவையில வருதுன்னு சொல்லுங்க. திரும்ப திரும்ப அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அதாவது தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு பதிவு பண்றாரு. நான் இல்ல, ஹரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் பதிவு பண்றாரு. அதை நீங்க ஒவ்வொரு தடவையும் மனசுல உச்சரித்து பார்த்துக்கணும். தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் செய்யுங்க. இது பல நாடுகளின் ஐக்கியம், ஒன்றி பல தேசங்களின் ஒன்றியம். அதை புரிஞ்சுக்கிறாம நான் ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ரோடு, அப்புறம் ஒரே தேர்வு, ஒரே கல்வி கொள்கை, சரி எல்லாம் இருக்கு. ஒரே தண்ணி இருக்கா? தண்ணி மட்டும் கர்நாடகாவுக்கு தனி, கேரளாவுக்கு தனி, ஆந்திராவுக்கு தனியா இருக்காது. ஏன்? நீ தண்ணி பெறதுக்கு உங்ககிட்ட கேட்கிறேன், தண்ணி பெறதுக்கு ஒரு தேசிய மக்கள் தமிழ்நாடு நாங்க எங்களுக்கான நீரை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றம் தான் போகணும்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் எதுக்கு? பல்லாங்குழி விளையாடுறதா? கிச்சு கிச்சு தம்பாடுறதா? எதுக்குன்னு சொல்லுங்க. கச்சத்தீவு மீட்பா அங்க போகணும், நீட்டு தெரு வேணுமா வேணாமா அங்க போகணும், 8 வழிச்சாலை வேணுமா வேணாமா அங்க போகணும். எல்லாத்துக்குமே நீதிமன்றத்துல போய் தான் தீர்வு காணணும்னா அப்ப பாராளுமன்றம் எதுக்கு? சட்டமன்றங்கள் தான் எதுக்கு?
இந்த கேள்வி எழுமா எழுது. எது ஒன்றுக்குமே நீங்க அங்கதான் போகணும். அப்ப நாட்டை ஆள்வது நீதியரசர்களா இல்ல மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமரா யாருங்கிறது இல்ல.